ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாதுகாப்பு இல்லாத முறையில் செக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பீரியட்ஸ் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கும். 40 நாள், 50 நாள், 60 நாள், 70 நாள்னு இப்படி தள்ளி போயிருக்கும். இவங்க எல்லாம் இயற்கை முறையில் எப்படி பீரியட்ஸ் வரவழைப்பது, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி எப்படி 2லேருந்து 3 நாட்களுக்குள்ள, அதிகபட்சம் 5 நாட்களுக்குள்ள எப்படி பீரியட்ஸை வரவழைப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு 5 ஸ்டெப்பு தான். அந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் ஒரு 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். உங்களுக்கு இயற்கையாகவே பீரியட்ஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு டேப்லெட் எடுக்கும்போது அப்பயும் முதல் ஒரு டேப்லெட் போடணும், அடுத்த நாள் 4 டேப்லெட் போடணும். ஸோ இதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3 நாள் 4 நாள் டேப்லெட் போட்டாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு டைம் ஆக தான் செய்யும். ஸோ எப்படி இருந்தாலும் டேப்லெட் போட்டாலும் 4 நாள் குறைஞ்சது ஆகும் பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. நீங்கள் இயற்கை முறையில் இதை பயன்படுத்தினாவே போதும். உங்களுக்கு இயற்கையாகவே அதே 4 நாளில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். டேப்லெட் போகிறதுனால உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இயற்கை முறையில் நீங்கள் எடுக்கும்போது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. ஸோ அதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜ். ஸோ வாங்க இந்த 5 ஸ்டெப்பு பயன்படுத்தி எப்படி பீரியட்ஸை வர வைக்கிறது என்பதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், மெடிக்கல் ஷாப்பில் ஆட் பேக் பேக்னு வைப்பாங்க. அதில் ஸ்மால் சைஸ் வாங்கிக்கங்க போதும். அது ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதில் சுடு தண்ணி, நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை, கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணியை ஊற்றி உங்களுடைய அடி வயிற்றில் வைக்கணும். அதாவது தொப்புளுக்கு கீழே அந்த ஆட் பேக்கை வைக்கணும். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ, 1 hour 2 hour 3 hour இப்படி எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த பேக்கை நீங்கள் அடி வயிற்றில் வச்சிங்கன்னா அந்த ஹீட் உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய கர்ப்பப்பைக்கும் போயிட்டு பீரியட்ஸ் சீக்கிரமாக வரத்துக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக பீரியட்ஸ் ஆகும். அந்த ஹீட்டுனால உங்கள் கர்ப்பப்பையிலிருந்து உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, கருப்பு எள்ளை எடுத்துக்கங்க. அந்த கருப்பு எள்ளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கருப்பு எள்ளை ஒரு பேனில் போட்டு அதை லைட்டான ஹீட்டில் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அது பொரிய ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை ஆற வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த எள்ளை போட்டுட்டு அதுக்கு அதிகமாக சர்க்கரையை சேர்த்துங்க. நிறைய சர்க்கரையை சேர்த்து எள்ளை ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அப்புறம் எண்ணெய் மாரி ஆகிடும். ஸோ ஒரு மாதிரி திரியாக அரைச்சிக்கிங்க போதும். அரைச்சிட்டு அதை காலையிலையும் நைட்டும் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூட என்ன சாப்பிடணும்னா, பப்பாளியை பழமாக சாப்பிடாம அது செங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் இருக்கும். அதை வாங்கி தோல் சீவிட்டு அதை சாப்பிடுங்க. அது கூட அன்னாச்சி பழமும் காலையிலையும் நைட்டும் ஒரு கப் சாப்பிடுங்க. இது கூட குடிக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி டீ, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சியை எடுத்து நல்லா நசுக்கிங்க. நிறையா இஞ்சி எடுத்து நசுக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணியில் அந்த இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது பாதி டம்ளர் ஆயிடணும், அதாவது 1 கிளாஸ் ஆயிடணும். அதில் தேன் இருந்தால் தேன் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வெல்லம், நல்ல கருப்பு வெல்லமாக இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளை கலர் வெல்லமாக இருந்தாலும் சரி, அதை போட்டு நிறைய வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. இதையும் நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கணும். இஞ்சியும் வெல்லமும் போட்டு காலையில் சாயந்தரமும் கம்பல்சரியாக குடிக்கணும். 4வது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் நிறையா சாப்பிடணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஐட்டம், நிறைய பேர் பால்கோவா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பால்கோவா வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. ஸோ பால்கோவா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பீரியட்ஸ் சில டைமில் ஆகும், சில டைமில் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஸ்வீட் நீங்கள் எப்பவுமே வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் சாப்பிடாம வெல்லம், மைசூர் பாக்கு, லட்டு, அப்புறம் பாதுஷா. வெல்லம் ஸ்வீட் தான். ஸோ வெல்லமும் நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ வெல்லம் எப்படி சாப்பிடுதுலாம் யோசிக்காதீங்க. வெல்லம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பீரியட்ஸ் ஆகும். ஸோ அதனால் வெல்லம் இல்லை மைசூர் பாக்கு நிறைய பேர் பிடிக்கும், ஜிலேபி, லட்டு, பாதுஷா இந்த மாதிரி ஐட்டம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பீரியட் சீக்கிரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வெயிட்டு தூக்கணும்னா உங்களால் எவ்வளோ வெயிட் முடியுமோ அவ்வளோ வெயிட்டை நல்லா கீழே குனிஞ்சு, அந்த வெயிட் லிஃப்டிங் தூக்குவாங்க பார்த்தீங்களா, பாடி பில்டர்ஸ், அந்த மாதிரி கீழே நல்லா வளைஞ்சு அதை உங்கள் தலைக்கு மேலே வரைக்கும் தூக்கணும். தூக்கி ஒரு 10 செகண்டோ இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ 20 செகண்டோ அந்த மாதிரி எவ்வளோ நேரம் முடியுமோ நல்லா கையில் தூக்கி நல்லா தலைக்கு மேலே ஒரு ஹோல்ட் பண்ணி அப்படியே நிறுத்தி ஒரு 10 செகண்ட் நீங்கள் நிற்கணும். அப்படி நிற்கும் போது என்னன்னா, அந்த வெயிட் ப்ரெஷர்னால உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பீரியட்ஸ் வந்துடும். சில பேருக்குலாம் வித்தின் ஹவர்லேயே வந்துடும். சில பேருக்குலாம் வித்தின் 2 hours 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி. ஸோ வெயிட் தூக்கும்போது சில பேருக்குலாம் 1 day 2 daysலேயே ஆகிடும் அந்த மாதிரி வெயிட்லாம் தூக்குனீங்கன்னா. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த வெயிட் என்ன பண்ணுங்க, நல்லா டம் பிடிச்சி கீழே இருந்து தூக்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பீரியட்ஸ் ஆகிடும்.
இப்போ நான் இங்கே சொன்ன இந்த 5 ஸ்டெப்பையுமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் உங்களுக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 நாளுக்குள்ளே, சில பேருக்குலாம் 2 நாளில் பீரியட்ஸ் ஆகிடும், சில பேருக்கு 3-4 நாள் இருக்கும், சில பேர் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 4லேருந்து 5 நாள், அதிகபட்சம் 6வது நாள் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும், பீரியட்ஸ் ஆகிடும். இது கூட நீங்கள் பேரிச்சம்பழம், தேன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்புமே நீங்கள் ஒன்றா ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சுட்டு பீரியட்ஸ் ஆகல அப்படின்லாம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே பண்ணணும். ஹாட் பேக் யூஸ் பண்ணணும், கருப்பு எல்லாம் சாப்பிடணும், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், இஞ்சி டீ, அப்புறம் ஸ்வீட், இது எல்லாமே நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும். காலையில் நைட்டுன்னு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் சாப்பிடணும். அப்படி பண்ணாதான் 3லேருந்து 4 நாளுக்குள்ளே, அதிகபட்சமே 3லேருந்து 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு எல்லாருக்குமே பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அன்வான்ட் டேப்லெட்டு இல்லை வேறு ஏதாவது டேப்லெட், அபார்ஷன் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது டேப்லெட் எடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு டேப்லெட் எடுக்கணும், மறுநாள் வந்துட்டு 4 டேப்லெட் எடுக்கணும். ஸோ பீரியட்ஸ் உடனே உங்களுக்கு ஆகுமானா, சில பேருக்குலாம் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க டேப்லெட் போட்டுட்டு 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, இன்னும் பீரியட்ஸே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயற்கை முறையில் நீங்கள் பண்ணீங்களா அவ்வளோ நாள்லாம் டைம் எடுக்காது, உங்களுக்கு அதிகபட்சம் 5 நாள்லேயே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அடுத்தது பேபி உடனே பிளான் பண்ணாலும் உங்களுக்கு உடனே பேபி உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகமாக இருக்குது. ஆனால் டேப்லெட் எடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் இயற்கை முறையில் இதை ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே பீரியட்ஸ் ஆகிடும். நீங்கள் டெய்லி ஒரு பேரிச்சம்பழமோ, ஒரு 3 பேரிச்சம்பழமோ, 2 டீஸ்பூன் தேனும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸும் வாய்ப்பும் வந்துட்டு குறைஞ்சிடும். அப்புறம் எவ்ரி மந்த் உங்களுக்கு கரெக்டான டேட்லேயே பீரியட்ஸ் ஆகும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு இல்லை கொஷின்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த வீடியோஸை அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.